ஹாய் ஹால் பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 7 வார்த்தையில் 3வது வார்த்தை பராமரிப்பு. இப்போ ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு குளிக்க வைக்கிறோம், ட்ரெஸ் பண்ணுறோம், சாப்பாடு ஊட்டுறோம், அது கொஞ்சம் வளர்ந்துக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போவோம், காலேஜ் போவோம், ஒர்க் போவோம், அதை பராமரிக்கிறோம், கையில் தேவைகளை சந்திக்கிறோம், அப்புறம் அவங்களுக்கு மேரேஜ் டைமில் சேர்த்து வைக்கிறோம். இந்த மாதிரிலாம் நம்ம பராமரிக்கிறோம் இல்லையா? ஆனாலுமே அவங்க பெற்ற தாய் தகப்பன் இவ்வளவோ அவங்களுக்கு பண்ணியும் அவங்க தகப்பனே தாயும் சில பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஹோமில் இட்டுன்னு போய் விட்டுறாங்க அண்ட் அடிக்கவும் செய்கிறாங்க. சில பேர் கெட்ட வார்த்தையிலும் திட்டுறாங்க. கூட இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பாகவே ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ரெஸ்பெக்ட் இல்லாமலே நடத்துகிறாங்க. அவங்க சில படுக்கை ஆயிட்டா கூட அவங்க எப்படா சாகுவாங்க, இவங்களை எப்படிடா தூக்கி போடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. இல்லை நம்ம சாகடிக்க தான் முடிவு பண்ணலாமான்னு சில பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ கேர் பண்ணியிருப்பாங்க, அவங்க எவ்வளோ அவங்களுக்காக சேர்த்து வச்சுருப்பாங்க, பராமரிச்சிருப்பாங்கன்னு யாருமே யோசிக்கிறது இல்லை. ஸோ இப்படி இருக்கிற காலத்தில் ஏசப்பா நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாருங்க. ஏசப்பா அந்த சிலுவையில் இருக்கும் போது அவங்க அம்மாவை பார்க்குறாராம். பார்த்து அவர் யோசிக்கிறாரு, இவங்க என்னை 10 மாதம் கஷ்டப்பட்டு பெற்றிருக்காங்க. ஏன்னா ஒரு டெலிவரினாலே அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அவங்க என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றிருப்பாங்க. அண்ட் என்னை இது வரைக்குமே என்னை பராமரிச்சிருக்காங்க. இப்போ நான் பருத்துக்கு போயிட்டேன்னா அவங்க தனியாக இருக்கக்கூடாதுன்னு ஏசப்பா யோசித்து அந்த நேரத்தில் தாங்க சொல்கிறாரு. யோவான் 19:26-27 அப்பொழுது இயேசு தம்முடைய தாயும் அருகில் இருந்த அன்பான சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். இப்போ நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா? 12 சீஷர் இருக்கும்போது ஏன் ஏசப்பா யோவான் கிட்ட அவங்க தாயை ஒப்பு கொடுக்குறாரு? ஏன்னா யோவான் ஏசப்பா மார் மேலே சாஞ்சி கொண்டே இருப்பாராம். ஏசப்பாவோட இதய துடிப்பை கேட்டுக்கொண்டே இருப்பாராம். அவ்வளோ அன்பாக இருந்தாராம். இவன் என் அம்மாவை நல்லா பார்த்துப்பான்னு ஒரு ட்ரஸ்ட்டு பண்ணி யோவான் கிட்ட ஒப்பு கொடுக்குறாருங்க. ஸோ நம்மளும் ஏசப்பா போல் யோசிப்போமா? நம்மளோட தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் நம்ம அடிக்காமல் திட்டாமல் அவங்க படுக்க ஆனாலும் தூசிக்காமல் பராமரித்து அன்பாக பார்த்துக்கலாமா? ஸோ இந்த வார்த்தையை கடைப்பிடிங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.